ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி 2 பேர் நேரமாக ரெடி ஆகிட்டாங்க. அதனால் அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு ஆள் ஊட்டி விட்டுட்டுருக்கணும். ஏன் சுகாஸ் மட்டும் குளித்தாலும் குளிக்காத மாதிரி தான் இருக்குது கைங்களெல்லாம். இன்றைக்கி வந்து சேமியாங்கிறதுனால உள்ளே போயிட்டுருக்குது. அது எவ்வளோ நேரமாச்சு நம்ம போட்டு கொடுத்து. நீ வேணே வந்துடு. மெதுவா மென்று முழுங்கிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆமாம், பின்ன மெல்லாமல் அப்படியே முழுங்குவியா? அப்புறம் எதுக்கு மென்னுட்டுருக்கிறப்போ இப்படி முழுங்கிட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்து இன்னொரு வாய் சாப்பிடுன்னு பெரிய அதிமேதாவியாட்டு நீ பேசாத, புரிஞ்சுதா? ஆராதனாக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவசரமாக எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்குது. வேணுன்னு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னே சும்மா மேடம் அவசரமாக போடுறாங்க. இன்னும் வரைக்கும் அப்படியே மதையான கூட்டமாட்ட வச்சுட்டு ஏன் சுகாஸ் சாப்பிடவே இல்லை. சேமியா நல்லா இருக்குதா? டெய்லி சேமியா கொடுத்தா சாப்பிட்டுக்க. சாப்பாடுன்னா வேண்டாமாம்மா. சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு பிடிக்குமா சேமியா பிடிக்குமா? சாப்பாடு ஏன் அப்புறம் எப்பரா ஸ்கூல்லலாம் சாப்பிட்டு வந்துடுவோன்னு. இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் பறித்த மல்லிகைப்பூ ரோஸ் ரெண்டுமே நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. ஜம்முன்னு கட் ஆகிட்டே இருக்குதுமா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பவுடர் அடித்து பொட்டு வைக்கணும். ஆராதனாக்கு இன்னும் பொட்டு வைக்கல, பவுடர் அடிக்கல. வேறு அப்படியே இருக்குது போட்டு கொடுத்தது. அது கருவேப்பிலை சின்ன கொழுந்து நீ தான் பறிச்சிட்டு வந்த. அது புழுவாமா? சீ சரி சாப்பிடுங்க.